ॐ जननीं शारदां देवीं रामकृष्णं जगद्गुरुं पादपद्मे तयो श्रुत्वा प्रणमामि मुहुर्मुहुः। नमः श्रीयतिराजाय विवेकानन्दसूरये सच्चित्सुखस्वरूपाय स्वामिने तापहारिणे। My love and respects to Secretary Swamiji, respected principal, respected teachers, and my dear students. வாழ்க்கையில் முக்கியமான நாள் அப்படின்னு எதை சொல்லலாம்? எனிபடி? துணிஞ்சு எழுந்து நின்று சொல்லலாம். சொல்கிறவங்களுக்கு 2 ஜிலேபி. பிறந்த நாளா? பட் பிறந்த நாளை நீ கொண்டாடுறது பெட்டரா, உன்னுடைய பிறந்த நாளை மற்றவங்க கொண்டாடுறது பெட்டரா? அவர் பையன் சொல்கிறான், என்னுடைய பிறந்த நாளுக்கு கவர்மெண்ட்டே ஹாலிடே கொடுக்குது அப்படின்னு. என்னடா அப்படின்னாக்க August 15 அப்படிங்கிறான். இவனுக்காக விட்டாங்க. நான் ரொம்ப புத்திசாலி அப்படின்னு நான் சொல்லிக்கிறது பெட்டரா இல்லை மற்றவங்க சொல்கிறது பெட்டரா? பெங்காலியில் ஒரு சேயிங் உண்டு. அதுக்கு என்ன அர்த்தம்னாக்கா, யார் தன்னைத்தானே பெரியவன் சொல்லிக்கிறானோ அவன் பெரியவன் கிடையாது. யாரை மற்றவங்க பெரியவன் சொல்கிறாங்களோ அவன் தான் உண்மையிலே பெரியவன் அப்படின்னு அதுக்கு ஒரு சேயிங் உண்டு இல்லையா? இப்போ சசி மகாராஜ் நமக்கும் அவருக்கும் பிளட் ரிலேஷனே கிடையாது, ஃபேமிலி ரிலேஷன் கிடையாது, கான்டெம்பரரி கூட கிடையாது. ஸ்டில் வி ஹாவ் கேதர்ட் ஹியர் டு ரிமெம்பர் ஹிம். ஏன்? அந்த மாதிரி வாழ்க்கையை வாழ்ந்து காட்டியிருக்காங்க இல்லையா? வள்ளுவர் சொல்லுவார் இல்லையா, வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் தெய்வத்துள் வைக்கப்படும். எங்கே இருந்தாலும் சரி நம்முடைய வாழ்க்கை நமக்கும் பிரயோஜனமாக இருக்கணும், மற்றவங்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கணும். சுவாமிஜி அதை தான் சொல்லுவார், தே அலோன் லிவ் who live for others, the rest are more dead than alive அப்படிம்பார். செத்து போனவங்களை விட மோசம் நமக்காகவே வாழ்ந்துக்கிட்டு இருந்தான். இருந்தாலும் அந்த பையனை பாராட்டணும். அட்லீஸ்ட் பிறந்த நாள்னு சொன்னால் ஏதோ ஒரு டேட்டாவது சொன்னான் இல்லையா? ஸோ உனக்காக நான் கை தட்டுறேன். இந்த வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நம்ம சாமிஜி சொல்லிட்டு இருந்தார், இட் இஸ் அ வாஸ்ட் ஃபீல்டு ஓப்பன் ஃபார் யூ. எந்த மாதிரி யூட்டிலைஸ் பண்ணிக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி விளைச்சலை கொடுக்கும். ஒரு அறிஞர் சொல்லுவார், இதுக்கு யாராவது டிரான்ஸ்லேட் தமிழில் சொல்ல முடியுமா? ட்ரை பண்ணி பார்க்கலாமா? சும்மா சின்ன அழகான சென்டென்ஸ், இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுங்க. ஃபிசிக்ஸ் படிங்க, கெமிஸ்ட்ரி படிங்க, மேத்தமெட்டிக்ஸ் படிங்க, எல்லாம் படிங்க, அதோட வாழ்க்கையும் படிங்க, இல்லைனாக்கா தோற்று போயிடுவீங்க. சரியா? அந்த அறிஞர் சொல்கிறார், God has given us a wonderful book called life. Its first page and the last page have been written by him. Other pages are left for you to write something meaningful. யாருக்கு தைரியம் இருக்கு? Get up, give மைக் இருக்கா? இல்லை சரி சத்தமாக சொல்லு, வீரபாண்டிய கட்டபொம்மன் மாதிரி தமிழில் சொல்லு, எல்லாருக்கும் புரியுற மாதிரி. God has given us a wonderful book called life. Very good. Other pages are left for you to write something meaningful. இல்லையா? இந்த பெர்னார்ட் ஷான்னு ஒரு பெரிய ரைட்டர் இருந்தார், தெரியும் இல்லையா? அவர் ரொம்ப நல்லா அழகாக எழுதுவார். அவருடைய புக்குக்கு அவ்வளோ வேல்யூ உண்டு. இங்கிலீஷ் ரைட்டர். ஆனால் அவருடைய ஹேண்ட் ரைட்டிங்கை படிக்கவே முடியாது, அவ்வளோ மோசமாக எழுதுவார்.
அவருடைய ஒரு புக்கு வந்து ரிலீஸ் ஆகிருக்கு, புது புக்கு. அந்த நேரம் பார்த்து அவருடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் பார்க்க வந்திருக்கார். இவர் உடனே ஃப்ரெண்டுக்கு நம்ம கிஃப்ட் பண்ணுவோம் இல்லையா, ஃப்ரெண்ட்ஸுங்க வந்தாக்கா அந்த புக்கில் வந்து வித் லவ் அண்ட் கிரீட்டிங்ஸ் அப்படி சொல்லிட்டு அவருடைய கையெழுத்து போட்டுட்டு கீழே வந்து ஏதோ ஒரு சென்டென்ஸ் எழுதியிருக்கிறார், ஏதோ ஒரு சேயிங் எழுதியிருக்கிறார், ஒரு 5 or 6 லைன்ஸ் பெருசு பெருசாக எழுதுவார். அவர் எழுதி டேக் இட் அஸ் அ கிஃப்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்தாராம். அவரும் எடுத்துகிட்டு போயிட்டார். இந்த புக்கு படிக்கிற ஹேபிட் எல்லாருக்குமே கிடையாது இல்லையா? பட் புக்கு படிக்கிற ஹேபிட் யார் யாருக்கு இருக்கோ டெஃபினெட்லி தே வில் ஷைன் இன் லைஃப். இதை ஞாபகம் வச்சுங்க. இது உண்மையிலும் உண்மை. புக்கு படிக்கிற ஹேபிட் இல்லாதவங்க அப்படியே மக்கி போயிடுவாங்க. புக்கு யாருக்கு படிக்கிற விருப்பம் இருக்கோ டெஃபினட்டாக லைஃப்பில் பெரிய ஆளாக வருவாங்க. இந்த ஃப்ரெண்டு கொண்டு போனார். அவருக்கு புக்கை பற்றி அந்த நாலேஜே கிடையாது. ஏதோ கொஞ்ச நாள் வச்சுட்டு விற்றுட்டார், எடைக்கு போட்டுட்டார். 3 months கழித்து பெர்னாஷா வந்து ஏதோ ஒரு பழைய புக்கு தேடிட்டே போகிறார். ஒரு பழைய புக்கு கடையெல்லாம் வச்சுருப்பாங்க இல்லையா, இந்த தெருவிலெல்லாம் இங்கே வைக்கிறாங்க இல்லையா, அங்கே இங்கிலாண்டில் வந்து கடையாக வச்சுருப்பாங்க. அங்கே போய் அந்த புக்கு தேடுறப்போ இவருடைய இந்த புக்கு அங்கே கிடக்குது. எப்படி இருக்கும்? இப்போ நீங்கள் எழுதின புக்கு பழைய கடையில் இருந்தால் எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும், சந்தோஷமாக இருக்குமே. அட பாவி, அவனுக்கு கிஃப்டாக கொடுத்தேன், இங்கே கொண்டு வந்து போட்டான், இதை யாராவது பார்த்தா என்னுடைய பேருக்கு கெட்டு போகும். சின்ஸ் ஐ எம் அ ரினவுண்ட் ரைட்டர் அப்படி சொல்லிட்டு நாமளே வாங்கிட்டு போயிடலாம் அப்படி சொல்லிட்டு வாங்கிட்டு போகிறார். அங்கே ஒரு 18 வயசு பையன் இருக்கான். அவனுக்கு இவர் தான் பெர்னாஷான்னு தெரியாது. அந்த பையன்கிட்ட போய், தம்பி இது எவ்வளோப்பா அப்படின்னு கேட்குறப்ப அவன் பார்க்குறான். சார், ஜென்ரலி நாங்கள் வந்து 75% வாங்குவோம். அந்த ரேட்டு என்னவோ அதில் 75%. என்ன, இது செகண்ட் ஹேண்ட் புக்கு, இது 100 ரூபா அப்படின்னாக்கா 75 rupees கொடுக்கணும். அப்படி திறந்து பார்த்துட்டு அந்த பையன் சொன்னானா, உங்களுக்கு 50% கொடுக்குறேன். ஏன்? இல்லை, யாரோ ஒரு கிறுக்கன் இதில் ஃபஸ்ட்டு பேஜில் கிறுக்கி இருக்கான், அதனால் 50% கொடுக்குறேன் அப்படின்னு பெர்னாஷா கிட்டேயே சொன்னானா. லைஃப் இஸ் லைக் தட். அந்த பேப்பர் நடுவில் சில பேஜஸ் கடவுள் கொடுத்துருக்கிறார். நம்ம பசங்க ஏதோ அதே ஒரு படமாக எடுத்தன, நடுவில் சில பக்கத்தை காணும் அப்படி சொல்லிட்டு இதெல்லாம் படம் காணாமல் போயிட்டு அப்புறம் நீங்களும் காணாமல் போயிடுவீங்க. நம்ம சாமிஜி ஒருத்தர் ஒரு ஸ்கூலுக்கு போயிட்டு 6th படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ஒரு பையன்கிட்ட கேட்குறாரு, வாட் இஸ் யுவர் ஃபாதர்ஸ் நேம் அப்படின்னாக்கா ஏதோ சொன்னான். அவன் குப்புசாமியோ ராமசாமியோ சொன்னான். வாட் இஸ் ஹிஸ் ஃபாதர்ஸ் நேம் அப்படின்னாக்கா அது ஏதோ ஒரு பேர் சொன்னான், ஏதோ தெரிஞ்சு வச்சுருக்கான், நல்ல பையன். வாட் இஸ் ஹிஸ் ஃபாதர் அப்படின்னாக்கா தெரியல. இப்போ உங்களில் எத்தனை பேருக்கு உங்கள் கொள்ளு தாத்தாவுடைய பேர் தெரியும்? சும்மா வச்சு எனக்கு தெரியாதுங்கிறதுக்காக ஏதோ அடித்து விடக்கூடாது. அவங்க அப்பாவுடைய பேர் எத்தனை பேருக்கு தெரியும்? அவங்க அப்பாவுடைய பேர் தெரியாது, அவ்வளோதான். வி சப்போஸ் டு பிலாங் டு தட் ஃபேமிலி. ஆனால் நம்ம ஃபேமிலியில் வந்தவங்க பேரே நமக்கு தெரியாது. ஆனால் எங்கேயோ பிறந்த ராமகிருஷ்ணானந்தர் பேர் தெரிஞ்சு வச்சுருக்கோம். எங்கேயோ பிறந்த நமக்கு சம்மந்தம் இல்லாத அப்துல் கலாம், அவரை பற்றி தெரிஞ்சு வச்சுருக்கோம். இதை கூட தேவலாம். வெளிநாட்டில் பிறந்த ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன், தாமஸ் ஆல்வா எடிசன், அவங்கள பற்றியெல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கோம். ஒய்? தே லிவ்டு தேர் லைஃப் இன் அ மீனிங்ஃபுல் வே. யார் அந்த மாதிரி வாழ்ந்து காட்டியிருக்காங்களோ அவங்க தான் எடுத்துக்காட்டாக இருக்காங்க. தே ஆர் தி ரோல் மாடல்ஸ். சேலத்தில் ஒரு காலேஜுக்கு பேச கூப்பிட்டுருந்தாங்க, விமென்ஸ் காலேஜ். அங்கே பேசிகிட்டே வந்தப்போ இந்த ரோல் மாடலை பற்றி ஒரு பேச்சு வந்தது. அப்போ நான் சும்மா வச்சு சொன்னேன், இட் இஸ் பெட்டர் டு ஹாவ் அ ரோல் மாடல் ஃபார் யூ அப்படின்னு சொன்னேன். அதோடு நின்று இருக்கலாம். நான் சும்மா கேஷுவலாக கேட்டேன், நீங்களாம் யாரையாவது ரோல் மாடலாக வச்சுருக்கீங்களா அப்படின்னாக்கா ஒரு பொண்ணு ஒரு நடிகையோட பேர் சொன்னான். இப்போ உங்களுக்கெல்லாம் யார் ரோல் மாடலு? தலையோ தளபதியோ இல்லையா? உங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அவங்க சொல்லுங்கள். தலைன்னு போனால் அப்புறம் தலை தருதலை ஆகிடும். யார் வாழ்க்கையில் அவங்க சாதிச்சிருக்காங்க, அவங்க ஃபீல்டில் சாதிச்சிருக்கிறாங்க. அவங்ககிட்டேருந்து அந்த பண்புகளை கற்றுக்கங்க. காப்பி அடிக்காதீங்க. காலேஜ்லேயும் காப்பி அடிக்காதீங்க, வாழ்க்கையிலையும் காப்பி அடிக்காதீங்க. யூ வில் பி நோவேர். இதை ஞாபகம் வச்சுங்க இல்லையா? டோன்ட் ட்ரை டு இமிட்டேட் எனிபடி, ட்ரை டு கிராஸ்ப் தேர் பிரின்சிபல். அப்போ தான் உங்கள் வாழ்க்கை முன்னேறும். அந்த மாதிரி வாழ்ந்து காட்டியிருக்காங்க இவங்கள்லாம். இதில் முக்கியமாக இன்றைக்கி சசி மகாராஜ் பிறந்த நாளை நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். அவர்கிட்டேருந்து என்ன கற்றுக்கலாம் அப்படின்னாக்கா, அவருடைய சின்சியாரிட்டி, டெடிகேஷன்,
டிவோஷன், சர்வீஸ் மைண்டட்னஸ், ட்ரூத்ஃபுல்னஸ், பங்க்சுவாலிட்டி, எவ்வளோ குணங்கள் இருக்குது. கரெக்டாக அந்த 4 மணிக்கு கதவு திறக்கணுனாக்கா திறக்கும். இப்போ கூட நீங்கள் மயிலாப்பூர் நம்முடைய மடத்துக்கு போனீங்கன்னாக்கா அந்த மார்னிங் அந்த 5 o'clock நம்ம பூஜாரி வந்து கதவை திறப்பார் காலையில். இதெல்லாம் வந்து அவங்ககிட்டேருந்து நாம் கற்றுக்கிட்டது. இன்னொன்று தெரிஞ்சுங்க, இந்த பங்க்சுவாலிட்டி அப்படிங்கிற ஒரு குணம் இருக்கு இல்லையா, ஐ ஃபீல் தட் இஸ் தி ஃபவுண்டேஷன் ஆஃப் யுவர் ஹோல் லைஃப். யாருக்கு அந்த குணம் இருக்கோ நிச்சயமாக வாழ்க்கையில் ஒரு பெரிய நிலைக்கு அவங்க வருவாங்க. நேரத்தை மதிப்பவன் உலகத்தால் மதிக்கப்படுவான் அப்படின்னு ஒரு அறிஞர் சொல்லுவார். நீங்கள் நேரத்தை டிஸ்ரெஸ்பெக்ட், இன்சல்ட் பண்ணால் பிற்காலத்தில் இன்சல்ட்டு தான் வரும். சாமிஜி சொல்லுவார் இல்லையா, வாட் எவர் யூ கிவ் வில் கம் பேக் டு யூ அப்படிம்பார். மரியாதையை கொடுங்க, உங்களுக்கு மரியாதை வரும். நேரத்தை மதிக்க கற்றுக்கிட்டாக்கா உலகம் உங்களை மதிக்கும். தட் இஸ் அ சீக்ரெட், லா ஆஃப் நேச்சர். அது நீங்கள் தேட வேண்டாம், என்னை யாரும் மதிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்ல வேண்டாம். மதிப்பு தன்னால் வரும். அதை டிமாண்ட் பண்ணக்கூடாது. யூ ஹாவ் டு கமாண்ட். அந்த மாதிரி இவங்கெல்லாம் வாழ்ந்து காட்டியிருக்காங்க. ஸோ ஒரு சில இன்சிடென்ட்ஸ் மட்டும், பிகாஸ் ஆல்ரெடி இட் இஸ் லேட், பிரின்சிபல் சார் டோல்ட், பை லேர்னிங் ஃப்ரம் கிரேட் லைவ்ஸ் வி ஷுட் மோல்ட் அவர் லைவ்ஸ். அவங்கள பார்த்து காப்பி அடிக்கக்கூடாது. உள்ள அந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் மனசுக்குள்ளே ஏற்றிக்கிட்டு நம்முடைய வாழ்க்கையை அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்கணும். விவேகானந்தர் ஒரு எக்ஸாம்பிள் கொடுப்பார். ஒரு செடியை நடுறோம், மண்ணிலேருந்து அதுக்கு வேண்டியதை எடுத்துக்குது, தண்ணியிலேருந்து வேண்டியது எடுக்குது, காற்றுலேருந்து என்ன வேணுமோ எடுத்துக்குது, சன்லைட்லேருந்து என்னென்ன வேணுமோ எடுத்துக்குது. பட் ஸ்டில் இட் க்ரோஸ் அஸ் அ பிளான்ட், நாட் அஸ் சன்லைட் ஆர் ஏர் ஆர் சாயில் அப்படின்னு சொல்வார். அதை போல் நல்ல நல்ல கருத்துக்களை நாம் எடுத்துக்கணும், காப்பி அடிக்காமல். பிகாஸ் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு இன்சிடெண்ட், ஒரு 10 years பேக் ஒரு மேகசினில் படித்தது. இது ஒரு நல்ல பாயிண்ட், அதுக்காக சொல்கிறேன். உங்களுடைய சூப்பர் ஸ்டார் இருக்கார் இல்லையா, அவரை பற்றி ஒரு டைரக்டர் சொல்லியிருந்தார். அவரை வச்சு நிறைய படங்கள் பண்ண ஒரு டைரக்டர் முத்துராமன் சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தார். அவர் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார், வெரி பியூட்டிஃபுல் பாயிண்ட், இதெல்லாம் நாம் கற்றுக்கணும். அவர் சொல்கிறார், ரஜினிகாந்த் அப்படின்னாக்கா எல்லோரும் வந்து ஸ்டைல் அப்படிம்பாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் அவருடைய ஸ்பெஷாலிட்டி ஸ்டைல் கிடையாது, டெடிகேஷன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அவர் வந்து அவ்வளோ ஹம்பிளாக, இவ்வளோ பெரிய நிலைக்கு போனதுக்கப்புறம் கூட அவ்வளோ ஹம்பிளாக வந்து நம்மகிட்ட கேட்பார், சார் இஸ் இட் ஓகே, இல்லை இன்னொரு ஷாட் போகணும்னா சொல்லுங்கள், ஐ ஆம் ரெடி அப்படின்னு. நைட்டு 11 மணிக்கு 12 மணிக்கு கூட வந்து சொல்லுவார். அந்த டெடிகேஷன் தான் அவர் அந்த உயரத்தில் உட்காத்தி வச்சிருக்கு இத்தனை வருஷமா அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார். நான் ஒரு மேகசினில் படித்தேன். தீஸ் திங்ஸ் ஆர் என்கரேஜிங் பாயிண்ட்ஸ் which we have to learn to mold our lives. அந்த மாதிரி இந்த சுவாமி ராமகிருஷ்ணானந்தர் அவருடைய குரு சேவா, ஒரு 4 பாயிண்ட் மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன். குருவுக்கு எப்படி அவ்வளோ டெடிக்கேட்டடாக சேவை பண்ணியிருக்கிறார் அப்படின்னு பார்க்கணும். காலேஜில் படிச்சுட்டு படிப்பை கூட முடிக்கல அவர், பாவம். ராமகிருஷ்ணன் வந்ததுக்கப்புறம் வாழ்க்கையை மாறி போச்சு. சம்மர் சீசன் ஒரு தடவை கல்கத்தா போனவங்களுக்கு தெரியும், அங்கே வந்து அவ்வளோ ஸ்வெட்டிங் இருக்கும். ஏன்னா ஹியூமிடிட்டி ரொம்ப ஜாஸ்தி, எரிச்சலாக இருக்கும். சம்மர் சீசன் வந்தாக்கா உடம்பெல்லாம் எரியும். ராமகிருஷ்ணருக்கு வந்து ஒரு ஆசை வருது. அப்போல்லாம் வந்து இந்த மாதிரி ஐஸ்கிரீம்லாம் கிடையாது. ஐஸை வாங்கிட்டு வந்து தண்ணியில் போட்டு ஜில்லுன்னு இருக்கும், அந்த தண்ணியை சாப்பிடுவாங்க. ஐஸ் சாப்பிட்டா நல்லாயிருக்கும், எனக்கு தொண்டையில் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது, எரிச்சலாக இருக்குது அப்படின்னு சொன்னார். குருதேவர் கேட்டிருக்கான்னு சொல்லிட்டு அந்த வெயிலில் 6 miles நடந்தாராம் ஐஸ் வாங்கிட்டு வர்றதுக்கு. பெரிய ஒரு பிளாக், உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஐஸ் பிரிக்கு இல்லையா, அவர் தூக்கிட்டு வந்தது ஐஸ் பிளாக். தலை மேலே தூக்கிட்டு அந்த வெயிலில் நடந்து வந்தார். மார்னிங் 11:30 ஆர் சம்திங். தட்சிணேஸ்வர் வந்தப்போ அவர் உடம்புலலாம் கொப்பளம் வந்துருச்சு. குருதேவரே பார்த்து, டேய் என்னடா ஆச்சு அப்படி சொல்லி அவர் தடவி கொடுத்தார். குளிர்ச்சியாக இருந்தது. அவர் சொல்கிறார், சசி மகாராஜ், சசினாலே வந்து சந்திரன் அப்படின்னு அர்த்தம், அவரே குளிர்ச்சியாக இருப்பார். அவ்வளவு குரு சேவை, தன்னுடைய கஷ்டத்தை கூட பார்க்காம போனார். அந்த அளவுக்கு டெடிகேஷன் அவர்கிட்ட இருந்தது. அதே மாதிரி சேவை பண்ணிகிட்டே இருக்கிறார். எக்ஸாம் வந்துருச்சு, காலேஜில் செமஸ்டர் வரப்போகுது, போய் எழுதணும்.
எழுதிட்டாக்கா நல்ல ஒரு வேலைக்கு போகலாம். இவர் தான் மூத்த பையன், குடும்பமே இவரை எதிர்பார்த்துட்டு இருக்கு. அப்பா வந்து கெஞ்சுறார், டேய் வந்து பரீட்சை எழுதிட்டு அப்புறம் வந்து சேவையில் ஈடுபடு அப்படின்னு. அப்போ குருதேவருக்கு ராமகிருஷ்ணருக்கு உடம்பு சரியில்லை. சசி மகாராஜ் கேட்டாராம், நான் பரீட்சை எழுதி முடிக்கிறதுக்கு முன்னாடி நான் செத்து போயிட்டேன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டேன். அது வரைக்கும் நான் உயிரோட இருப்பேன் அப்படின்னு கேரண்டி இருக்கா? ஸோ இருக்கிற வரைக்கும் குருவுக்கு சேவ் பண்ணிவிட்டு நான் போகிறேன் அப்படின்னு சொன்னாராம். அந்த அளவுக்கு குரு பக்தி, தன்னுடைய வாழ்க்கையை பற்றி கொஞ்சம் கூட கவலையே இல்லை. மகாபாரத்தில் ஒரு இன்ட்ரெஸ்டிங் கதை வரும். ஒரு நாள் ஏதோ அந்த யுத்தம் வர்றதுக்கு முன்னாடி இவங்க எல்லோரும் ஒரு மீட்டிங் கூப்பிட்ருக்காங்க. யுதிஷ்டிரன், பீமன், அர்ஜுனன் எல்லாரும் ஒரு மீட்டிங். அப்போது ஒரு ஏழை ஒருத்தர் வந்தாராம். தர்மராஜா எல்லாருக்கும் பணம் கொடுப்பார் அப்படி சொல்லிட்டு வந்து, என் மகளுக்கு கல்யாணம் வச்சுருக்கேன், ஒரு 10 டேஸில் கல்யாணம் வரப்போகுது, என்கிட்ட பணமே இல்லை, நீங்கள் ஏதாவது கொடுங்கோ அப்படின்னு கேட்டப்போ தர்மராஜா சொன்னாராம், பரவாயில்ல நாளைக்கு வாங்க, இன்றைக்கி ஒரு அவசர மீட்டிங் இருக்குது, நாளைக்கு காலையில் வாங்க நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் திரும்பி போகிறார். அதை பெரியவர். அப்போ எதாப்புல பீமன் வரான். யார் இது வெறுங்கையோட, என்ன யுதிஷ்டன்கிட்ட வந்து வெறுங்கையோட போக மாட்டாங்க, இவர் வெறுங்கையோடு போகிறான்னு சொல்லிட்டு பீமன் வந்து கேட்டானா, பெரியவரை எங்கே வந்தீங்க? பொண்ணுக்கு கல்யாணம் வச்சுருக்கேன், பணம் கேட்க வந்தேன். ஒன்றும் கிடைக்கலையா? இல்லை, ராஜா வந்து நாளைக்கு வர சொல்லிட்டார். அப்படியா, வாங்க என் கூட அப்படி சொல்லிட்டு அழைச்சிட்டு போய் பீமன் போய் கேட்டான், அண்ணா உன்னை பார்த்தா உன்னை நினச்சா எனக்கு சிரிப்பு வருது சொல்லி சிரித்தான். யுதிஷ்டனுக்கு ஒன்றும் புரியல, ஏன்டா சிரிக்கிறேன் அப்படின்னு கேட்டப்போ, இல்லை நாளைக்கு வா அப்படின்னு சொல்லியிருக்கிய நல்ல காரியம் பண்ணுறதுக்கு, நாளைக்கு வரைக்கும் நீ உயிரோடு இருப்பேன்னு ஏதாவது கேரண்டி இருக்கா? கொடுக்குறத இப்போவே கொடு, ஒன்றே செய், அதுவும் நன்றே செய், அதுவும் இன்றே செய், அதுவும் இப்போதே செய். அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஒருத்தன் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்காக டாக்டரில் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருக்கான். வயிற்றில் ஏதோ ஒரு கட்டி. டாக்டர் வந்து பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு, இட் இஸ் நத்திங், டோன்ட் வரி, இந்த மாதிரி ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கேன், கவலைப்படாதீங்க, நாளைக்கு வந்து இதெல்லாம் சரி பண்ணிடுறேன், ஐ வில் சேவ் யுவர் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். அடுத்த நாள் காலையில் பார்த்தா டாக்டர் வரவே மாட்டேங்கிறார். சிஸ்டரை கேட்டார் இந்த ஆள், சிஸ்டர் வாட் ஹேப்பன், இன்றைக்கி ஆப்ரேஷன் சொன்னார், டாக்டர் இன்னும் காணும். சிஸ்டர் சொன்னார், ஓ சாரி சொல்ல மறந்துட்டேன், ஹார்ட் அட்டாக் வந்து அவர் போயிட்டார் அப்படின்னு. நோ கேரண்டி. ஸோ இருக்கிறப்ப சசிமரா தான் சொன்னார், பரீட்சை எழுதக்கூடிய வரைக்கும் நான் உயிரோடு இருப்பேன்னு என்ன கேரண்டி, இருக்கிறப்ப குருதேவருக்கு சேவை பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார். அந்த அளவுக்கு டெடிகேஷன் அவருக்கு இருந்தது. ஆலம்புஜார் மாட்டில் தங்கியிருக்கிறப்ப ஒரு நாள் நைட்டு தூங்கிட்டு இருக்காங்கலாம், ஃபேன் கிடையாது, நீங்களாம் நல்லா ஏசியில் ஜாம் பண்ணி உட்காந்துருக்கீங்க, ஆல் ஃபெசிலிட்டிஸ் ஆர் கிவன் டு யூ, எப்படி யூட்டிலைஸ் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறது உங்களை பொறுத்தது. ஒரு ஃபெசிலிட்டி இல்லாமல் ஒரு பையன் ஸ்கூலுக்கும் சரியாக போகாமல், காலேஜும் படிக்காமல் மிகப்பெரிய சயின்டிஸ்ட் ஆனார் ஒரு பையன். பேர் என்ன? சத்தமாக எனக்கு கேட்கல. மிகப்பெரிய சயின்டிஸ்ட், ஈவன் டுடே டில் டேட் அவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கார். அவர் கண்டுபிடிச்ச அந்த ஃபெசிலிட்டிஸ் யூஸ் பண்ணிட்டு தான் நீங்கள் மைக்கில் பேசுகிறோம், லைட் போட்டு உட்காந்துருக்கோம், எல்லாமே. ஹூ இஸ் தட்? தாமஸ் ஆல்வா எடிசன். அவங்களாம் அவ்வளோ கொடுத்துருக்காங்க. வித் ஆல் ஃபெசிலிட்டிஸ் நாம் எவ்வளோ கொடுக்கணும் இந்த உலகத்துக்கு, இல்லையா? கேலியும் வேடிக்கையும் அப்படியே வீணாக போயிட்டுருக்கு நமக்கு வாழ்க்கை, without knowing the value of this wonderful life. ஸோ அவர் சொல்கிறார், ஆலம்பஜார் மாட்டில் தங்கியிருக்கிறார், சம்மர், ஃபேன் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இவருக்கு தூக்கம் வரல, ராமகிருஷ்ணானந்த மகாராஜுக்கு. குரு மகாராஜ் அப்போ வந்து மகாசமாதி அடைஞ்சிட்டார், தூக்கம் வரல, அவ்வளோ சூடு. திடீர்னு எழுந்து உட்கார்ந்த, ஐயோ குரு மகாராஜுக்கு வேர்க்குமே சொல்லிட்டு அது படம் தான், பட் அங்கே போய் விசிறினார். 3 hours 4 hours, ஒரு நாள் இல்லை 2 நாள் இல்லை. இந்த சென்னை மடத்தில் கூட வந்து மழை பெஞ்சப்போ அந்த பழைய கோயில் அங்கே ட்ரிப்பிங் ஆஃப் வாட்டர், கொடையை பிடிச்சிட்டு நைட்டு நின்னாராம் மழை நிற்கிற வரைக்கும். அந்த அளவுக்கு டெடிகேஷன். சென்னையில் இருந்தப்போ வேலுமட்டிலேருந்து ஒரு பிரம்மச்சாரி வந்திருக்கிறார். அப்போல்லாம் வந்து ட்ரெயின் வசதியெல்லாம் இவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் கிடையாது, பங்க்சுவாலிட்டி இவ்வளோ கிடையாது. அது பாட்டுக்கு ஓடும், எல்லா ஸ்டேஷன்லேயும் நிற்கும், பப்ளிக் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் மாதிரி.
மெதுவாக வந்து சேரும். வந்து சேர்ந்ததுக்கப்புறம் தான் நம்ம பிளானே பண்ண முடியும். லேட்டாக வந்திருக்கான் அந்த பையன், நைட்டோ என்னமோ. கை கால் கழுவிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டார் சசி மகாராஜ். அந்த பையன் வர்றப்போ பையன்கிட்ட கேட்குற, குரு மகாராஜுக்காக ஏதாவது கொண்டு வந்தியா? ஐயோ இல்லையே, எனக்கு தெரியாதே அப்படின்னு அந்த பையன் சொன்னார். என்னப்பா நீ குரு மகாராஜ் அங்கேருந்து பார்க்க வர்ற, அவருக்கு ஏதாவது கொண்டு வர வேண்டாமா? உனக்காக அவர் வெயிட் பண்ணிட்டு இருப்பார் அப்படின்னு சொன்னாராம். ஸோ ஹி ஃபெல்ட் ஹிஸ் லிவிங் ப்ரெசன்ஸ். இட் இஸ் நாட் அ மியர் ஃபோட்டோ. அதே பிரம்மச்சாரின்னு நினைக்கிறேன். கொஞ்ச நாள் கழித்து பூஜை ஆரம்பிக்கிறார் அந்த பிரம்மச்சாரி. அப்போது சசி மகாராஜ் சொல்கிறார், இது வெறும் படம் நினைக்காத, ஹீ இஸ் லிவிங் தேர், ஹீ இஸ் அக்செப்டிங். அவர் அந்த பிரசாதம், அந்த நைவேத்தியெல்லாம் எடுத்துக்கிறத என் கண்ணால் பார்த்துருக்கேன் அப்படி சொல்கிறார். இன்னொரு பிரம்மச்சாரியை கூப்பிட்டு, கோயிலுக்கு பக்கத்தில் ஒரு இடம் இருக்குங்களா, நல்லா கூட்டு, இந்த செடி கிடி கல் முள் இதெல்லாம் இல்லாமல் பாரு அப்படி சொன்னாராம். அந்த பிரம்மச்சாரி கேட்குறார், நோபடி இஸ் யூஸிங் தட் பிளேஸ், எதுக்கு இதை க்ளீன் பண்ணணும் அப்படின்னு. இல்லை, நேற்று பார்த்தேன் குரு மகாராஜ் இங்கே வாக்கிங் பண்ணிகிட்டு இருந்தார் வெறுங்காலோட, ஏதாவது முள்ளு குத்திரும், க்ளீன் பண்ணு அப்படி சொன்னாராம். அந்த மாதிரி உங்களுடைய ஆட்டிடியூட் மாறிச்சுனாக்கா இப்போ கூட அவர் காட்சி கிடைக்கும். ஆட்டிடியூட் இஸ் அ ஸ்மால் திங் பட் இட் மேக்ஸ் அ பிக் டிஃப்ரென்ஸ் அப்படி சொல்லுவாங்க. ஒரு டிராயிங் மாஸ்டர் 3 பசங்களை கூப்பிட்டு 3 பேப்பர் கொடுத்தார். இந்த கதை ரொம்ப பாப்புலர் கதை. ஏதாவது வரைஞ்சிட்டு வாங்கடா அப்படின்னு. ஒயிட் ஷீட் அது. ஒருத்தர் ரொம்ப அழகாக கணபதியை வரைஞ்சிட்டு வந்தான். அதை பார்த்துட்டு தலையில் ஒத்திக்கிட்டார். கொஞ்ச நேரம் முன்னாடி அது ஒயிட் பேப்பர். ஒயிட் பேப்பருக்கு எவ்வளோ வேல்யூபோ நெத்தியில் ஒத்திக்கிட்டார். இதை ஃப்ரேம் பண்ணி கணபதி எங்கே வைக்கலாம்? பூஜா ரூமில் வைக்கலாம், கொண்டு போய் வை அப்படின்ட்டார். செகண்ட் பாய் கேம். அவன் பார்த்த ஒரு ராஜாவை வரைஞ்சிருக்கான். ஜம்முன்னு உட்காந்துருக்கிறார், மகுடமெல்லாம் போட்டுக்கிட்டு, ரொம்ப அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு ராஜாவை எங்கே பூஜா ரூமில் வைக்க முடியாது, கொண்டு போய் விசிட்டர்ஸ் ரூமில் வை அப்படின்ட்டார். 3வது பையன் வந்தான். அவன், நீ என்னடா வரைஞ்சிருக்கேன்? பார்த்தாக்கா வெள்ளையாக இருந்த பேப்பர் இப்போ கருப்பாக இருக்கு, கண்ணு பெருசாக இருக்கு, நாக்கு இவ்வளோ பெருசாக ரெட் கலரில் தொங்கிட்டு இருக்கு, பல்லு நீட்டிகிட்டு இருக்கு. என்னடா வரைஞ்சிருக்க? காஞ்சனா 2 அப்படிங்கிறான் அவன். சேம் பேப்பர் வாஸ் given to 3 people. One has gone to puja room, another has gone to visitors room. காஞ்சனாவை எங்கே வைக்கலாம்? பூஜா ரூமில் வைக்கலாமே. நைட்டு அந்த படத்தை ஒரு 5 நிமிஷம் பார்த்துட்டு கண்ணை மூடி மெடிடேட் பண்ணிட்டு போய் தூங்குனா யார் வருவா? ட்ரை பண்ணி பாருங்க, கண்டவங்கெல்லாம் வருவாங்க. அப்புறம் காலேஜ் வந்து தான் தூங்கணும் நீங்கள், இல்லையா? ஸோ திஸ் லைஃப் அப்படிங்கிறது ஒரு ஓப்பன் சாய்ஸ். எந்த மாதிரி கண்டென்ட்ஸ் நாம் கொடுக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி அது வளரும், மற்றவங்களுக்கும் வழி காட்டும். இவங்கெல்லாம் இந்த மாதிரி வழி காட்டியிருக்காங்க. இந்த ஸ்டூடெண்ட்ஸும் பக்கத்துலேயே இருக்குது. அது ஆரம்பித்தது ராமகிருஷ்ணானந்தர் தான். 7 பசங்களை பார்த்தார். யாரோ ஒரு டிவோட்டி அடிச்சுட்டு வந்து காட்டுற, இவங்கெல்லாம் ரொம்ப ஏழைங்க, இவங்க ஏதாவது பண்ணணும் அப்படின்னு. என்ன பண்ணலாம் அப்படி ஆரம்பித்தது தான். இப்போ எவ்வளவு பசங்க அங்கே படிச்சுட்ருக்காங்க. இது வரைக்கும் எவ்வளோ பேர் படிச்சுட்டு எவ்வளோ ஸ்டால்வர்ட்ஸ் எல்லாம் அங்கேருந்து உருவாகி இருக்காங்க. அதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் ராமகிருஷ்ணானந்தர். வள்ளுவர் சொல்லுவார், பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்புவா செய்தொழில் வேற்றுமையான். யாராவது கேட்டிருக்கீங்களா? என்ன மீனிங் சொல்ல முடியுமா? இன்றைக்கி தான் கேட்குறோம் சாமிஜி அப்படிங்கிறீங்க இல்லையா? அதே மாதிரி மின்ட்டில் வந்து ஒரு ஸ்கூலை ஆரம்பித்தார் ராமகிருஷ்ணானந்தர் பெண்களுக்காக. அப்போல்லாம் வந்து பெண்களுக்கு வந்து இவ்வளோ வசதி கிடையாது, ஃபெசிலிட்டிஸ் கிடையாது படிக்கிறதுக்கு. அதுவும் ஏழை ஜனங்களுக்கு கம்ப்ளீட்டாக எஜுகேஷன் அப்படிங்கிறது ஃபார் ஆஃப் ட்ரீம். அவங்களுக்காக ஸ்கூல் ஆரம்பித்தார். இன்றைக்கி அந்த ஸ்கூலும் நல்லபடியாக போயிட்டுருக்கு. அதுக்கெல்லாம் காரணம் ராமகிருஷ்ணானந்தர். சேவை, மற்றவங்களுக்கு. சமஸ்கிருதத்தில் ஒரு ஸ்லோகம் உண்டு, பரோபகாரார்த்தம் இதம் ஷரீரம் அப்படின்னு. மற்றவங்களுக்கு உதவி செய்கிறதுக்காகத்தான் இந்த
உடம்பு கொடுக்கப்பட்டிருக்கு. பரோபகாரம் புண்ணியாய பாபாய பரபீடனம் அப்படின்னு சொல்லும். நீங்கள் மற்றவங்களுக்கு உதவி செய்ய செய்ய ரமண மகர்ஷி கூட சொல்வார், ஒருவன் மற்றவர்களுக்கு கொடுப்பதெல்லாம் தனக்குத்தானே கொடுத்து கொள்கிறான் அப்படின்னு. நீங்கள் உதவி செஞ்சா, சேவை செஞ்சா, உங்களுக்கு எப்போ கஷ்டம் வருதோ தானே உதவி வரும். இது லா ஆஃப் நேச்சர், கிராவிடேஷன் ஃபோர்ஸ் மாதிரி இது. இதில் எந்த சந்தேகமும் கிடையாது. இப்போ நாமளே யாராவது ஒருத்தன் உங்கள் கூட படித்த பையன் ஒரு திடீர்னு மினிஸ்டர் ஆகிட்டான், இல்லை சிஎம் ஆகிட்டான்னு வச்சுப்போம். என்ன சொல்லுவீங்க அவனை பார்த்து? அவனுக்கு என்னப்பா கொடுத்து வச்சவன் அப்படிங்க. இந்த கொடுத்து வச்சவங்கிற வார்த்தை எங்கேருந்து வருது? யூ ஆர் ஃப்ரீ எனஃப் டு டூ மெரிட்டோரியஸ் ஆக்ட்ஸ். செஞ்சால் யூ ஆர் கோயிங் டு ரீப் தி ரிசல்ட்ஸ். இதுதான் வாழ்க்கை தத்துவம். அதை இவங்கெல்லாம் வாழ்ந்து காட்டியிருக்காங்க. ஸோ இது வெறும் படம் கிடையாது. ஹீ இஸ் லிவிங் தேர். சாரதா தேவி சொல்லுவாங்க ஒரு டிவோட்டி கிட்ட, அந்த அம்மா போய் ஏதோ கஷ்டத்தை எல்லாம் சொல்கிறாங்க, இவ்வளோ கஷ்டம் இருக்குமா அப்படின்னு. அப்போ சாரதா அம்மா சொன்னாங்களாம், குருதேவருடைய படத்தை வச்சுக்கோ, டெய்லி அவர்கிட்ட பேசு, உன்னுடைய கஷ்டத்தை சொல்லு, உன்னுடைய பிரார்த்தனையை சொல்லு, டெஃபினெட்லி ஹி வில் லிசன் டு யுவர் ப்ரேயர். அதுக்கு ஆன்சர் கொடுப்பார். அதை லிட்ரலி நம்ம சசி மகாராஜ் வாழ்ந்து காட்டியிருக்கிறார் கடைசி வரைக்கும். சசி மகாராஜ் மட்டும் இல்லை, ராமகிருஷ்ணனுடைய எல்லா டிசைபிள்ஸ், இங்கே எத்தனை பேர் ஃபோட்டோ இருக்கோ எல்லாருமே குருதேவரை படமாக பார்க்கல, குருதேவரை பார்த்துருக்காங்க, குருதேவர் அவங்ககிட்ட பேசியிருக்கிறார். ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்ந்து காட்டியிருக்கிறார். சென்னையில் ஒரு தடவை என்ன பண்ணுறார், நிறைய இளைஞர்கள் வருவாங்க சசி மகாராஜிட்ட. அவங்ககிட்ட இந்த லைஃப் டிசிப்ளின், பியூரிட்டி, ரெனன்சியேஷன் இதை பற்றியெல்லாம் பேசுகிறார். அப்போ சில டிவோட்டிஸ் சொன்னாங்களாம், எங்கள் பசங்களுடைய மனசை கெடுக்காதீங்க, துறவை பற்றி பேசி மடத்துக்கு கொடுக்குற ஃபண்டை நிறுத்திடுவோம் அப்படின்னு மிரட்டுறாங்க. சசி மகாராஜ் சிரிச்சுக்கிட்டே, ஒன்றும் கோவமே படலை, சிரிச்சுட்டே சொன்னாராம், என்னுடைய குரு எனக்கு என்ன சொல்லி கொடுத்தாரோ அதை இந்த பசங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன். அவர் தான் என்னை காப்பாற்றுறார், நீங்கள் கொடுக்குற பணம் என்னை காப்பாற்றலை. நீங்கள் நிறுத்தினாலும் சரி, அவர் என்னை பார்த்துப்பார் அப்படின்னு சொன்னார். அந்த அளவுக்கு குரு மேலே நம்பிக்கை இருந்தது அவருக்கு. அதே மாதிரி குருதேவரும் காப்பாற்றினார். இன்னொருத்தர் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணி, இன்றைக்கி நீங்கள் கொடுத்த லெக்சர் எக்ஸலண்ட்டாக இருந்தது சாமி அப்படின்னு சொன்னப்போ, என்ன முட்டாள் மாதிரி பேசுகிற, குருதேவர் என்ன பேச வைக்கிறாரோ அதை நான் பேசுகிறேன், அவர் என்ன செய்ய வைக்கிறாரோ அதை நான் செய்கிறேன். ஐ எம் அ மியர் இன்ஸ்ட்ருமெண்ட். ஒரு பேனாவை வச்சு எழுதுகிறோம்னாக்கா பேனாவுக்கு எந்த கிரெடிட்டும் கிடையாது, பேனாவை பிடிச்சிருக்கிற கைக்கு தான் கிரெடிட். அவர் தான் அந்த கை, நான் அந்த பேனா அப்படின்னு ரொம்ப ஹம்பிளாக சொன்னாராம். அதே மாதிரி இந்த ஜார்ஜ் டவுனில் ஒரு தடவை ஒரு லெக்சர் கூப்பிட்ருக்காங்க. போகிறப்பவே மழை வந்துருச்சு, பட் இருந்தாலும் அவர் போயிட்டார். அங்கே போய் பார்த்தா யாருமே வரல கேட்குறதுக்கு. அந்த காலத்துலலாம் இவ்வளோ கூட்டமெல்லாம் வராது, 10 பேர் 15 பேர் அவ்வளோதான் வருவாங்க. மழை இருந்ததுனால யாருமே வரல. ஒரு பிரம்மச்சாரியும் இவர் மட்டும் போயிருக்காங்க, ஒரு குதிரை வண்டி ஏற்பாடு பண்ணிட்டு. இவர் பேசினார், 1 hour லெக்சர் கொடுத்தார், வித்தவுட் எனிபடி, வித் நோ ஆடியன்ஸ். 1 hour பேசினாராம். குதிரை வண்டியில் வர்றப்ப அந்த பிரம்மச்சாரி கேட்டாராம், சாமிஜி அங்கே யாருமே இல்லை, நீங்கள் பாட்டு லெக்சர் கொடுத்தீங்க அப்படின்னு. சசி மகாராஜ் சொன்னாராம், வர்றவங்களுக்காக நான் லெக்சர் கொடுக்கல, மடத்துலேருந்து கிளம்பினப்போ குருதேவர்கிட்ட சொல்லிட்டு வந்திருக்கேன், 1 மணி நேரம் பேசுகிறதுக்காக என்னை கூப்பிட்ருக்காங்க, நான் போய் பேச போகிறேன், பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அவர் என்னை கவனிச்சிட்ருக்கிறார். ஸோ ஐ கேவ் த லெக்சர் ஃபார் குரு மகாராஜ் சேக். என்னுடைய வார்த்தையை காப்பாற்றுறதுக்காக. யார் கேட்குறா யார் கேட்கல அப்படிங்கிறத பற்றி எனக்கு கவலை இல்லை அப்படின்னு சொன்னாராம். அந்த அளவுக்கு குருதேவருடைய ப்ரெசன்ஸை அவங்க வாழ்க்கையில் ஃபீல் பண்ணியிருந்திருக்காங்க, அதை வாழ்ந்து காட்டியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்ந்த இவங்ககிட்டேருந்து நாம் கற்றுக்கிட்டாக்க, இந்த நல்ல பழக்கங்கள், டெடிகேஷன், அர்ப்பணிப்பு, டிவோஷன், பக்தி. உங்கள் காலேஜுக்கிட்ட உங்களுக்கு பக்தி இருக்கணும். பக்தினாக்கா ஒன்றும் பயந்துடாதீங்க, மரியாதைன்னு அர்த்தம். எந்த டீச்சர் சொல்லி கொடுக்குறாங்களோ அவங்ககிட்ட முதல்ல உங்களுக்கு மரியாதை இருக்கணும். டீச்சர்ஸ்கிட்ட மரியாதை இல்லைன்னாக்கா நல்லா ஞாபகம் வச்சுங்க, மண்டையில் எதுவுமே தங்காது. ஒரு பையன் 8ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் ஸ்கூல் முடிச்சுட்டு சொல்கிறான் அம்மாக்கிட்ட, அம்மா வயிற்று வலிக்குது அப்படின்னு. அம்மா கேட்டாங்க, மத்தியானம் சாப்பிட்டியா, டிஃபன் கொடுத்து. இல்லை சாப்பிடல. ஏன் சாப்பிடல?
வயிறு எம்டியாக இருக்குது, அதனால தான் வயிறு வலிக்குது, வா கையை கழுவிட்டு வா, ஃப்ரெஷ்ஷாக சாப்பாடு இருக்குது போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சாப்பிட்டான். 2 ஹவர்ஸ் கழித்து அப்பா வந்தார். வர்றப்பே வந்தார், தலை பயங்கரமாக வலிக்குது, எனக்கு தலை வலிக்குது அப்படின்னு. பையன் கேட்டான், தலை காலியாக இருக்காம்மா அப்படின்னு கேட்டான். அந்த மாதிரி மரியாதை இல்லாத படிப்பு மண்டையில் நிற்காது, ஞாபகம் வச்சுங்க. இதெல்லாம் சொல்கிறதுக்கு இப்போ ஆட்கள் கிடையாது. நீங்களாம் நல்ல பசங்க, என்ன விவேகானந்தா காலேஜில் சேர்ந்துருக்கீங்க. மற்ற காலேஜை விட திஸ் இஸ் ஃபார் பெட்டர் பிளேஸ். எங்கள் காலேஜ் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்லலை, பல காலேஜுக்கு போயிட்டு வந்திருக்கேன்னா அங்கே இருக்கிற பசங்களையும் பார்த்துருக்கேன், பேசியிருக்கேன். யூ ஆர் ஆல்ரெடி இன் த கரெக்ட் லைன். ஒன்லி கிவ் சம் மோர் அட்டென்ஷன், சம் மோர் ரெஸ்பெக்ட். டெஃபினெட்லி ஒவ்வொருத்தரும் ஒரு ஜெம் ஆகத்தான் போகிறீங்க, சரியா? அதுக்கு டேக் தி ஹெல்ப் ஃப்ரம் தீஸ் கிரேட் சோல்ஸ். டீச்சர்ஸ் எல்லாம் கைட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ, யூட்டிலைஸ் இட். ஒரு சின்ன கவிதை படித்தேன், நான் பல தடவை நம்ம பசங்கிட்ட சொல்லியிருக்கேன். காகிதம் எழுதினால் அது கவிதை, வரைந்தால் அது ஓவியம், செய்தால் அது கப்பல், ஆனால் கசக்கினாலோ குப்பை. மாணவர்களே, உங்கள் வாழ்க்கையும் அந்த காகிதம் போல்தான் அப்படின்னு ஒரு கவிஞர் எழுதியிருந்தார். 4 லைனில் வாழ்க்கையை பற்றி சொல்லியிருந்தார். ஸோ அதை சொல்லி என்னோட இந்த அற்புதமான இந்த வாய்ப்புக்கு நன்றி சொல்லி முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ, ஆல் த பெஸ்ட்.